திமுக கூட பேசுகிறாங்களான்னு தெரில. தாயும் மகனும் மும்பை போயிருக்காங்க. ஓ. அந்நியாரும் பிரபாகரனும் மும்பைக்கு போயிருக்காங்க. அவசரமாக காலைல கிளம்பி. என்ன விஷயம் தெரியல. ஒருவேளை பேச்சுவார்த்தை ஏதாவது அங்கே நடக்குதான்னு தெரியல. இது ஒன்று. கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். ஒரு தகவல், அது உறுதிப்படுத்தப்படாத தகவல், ஆனால் தகவல். விஜய்வுடைய நெருங்கிய நண்பரான விஷ்ணு ரெட்டி, விஜய் ஆப்ரேட் பண்ணுறதுல அவர் ஒரு முக்கியமானவர். அவர் டெல்லி போயிருக்கார். விஜய்க்கு மட்டும்தானா நெருங்கிய நண்பர்? விஜய்க்கு மட்டும்தானா? விஜய்க்கு மட்டும்தான் நெருங்கிய நண்பர். அவர் அப்படி நம்புவோம். ஏன்னா இன்றைக்கி அவர் போனதுடைய இதுவே டெல்லியில் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியாது. அப்படி ஒரு வேளை அவர் சந்திக்கிறதா இருந்தால் எதை நோக்கி எது நகரும்ன்றதை நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் சில பேர் தான் விஜய் நம்புவார். அதில் ஆதவ அர்ஜுனான்னு வச்சுக்கோங்க. அவர் அங்கே சந்திக்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம். ஏற்கனவே டெல்லி போய் அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு மறுத்ததாக தகவல். செகண்ட் அருண்ராஜெல்லாம் பெருசாக பொலிட்டிக்கலாக இது பண்ண மாட்டாங்க. இவர் நம்ப மாட்டார். யார்? விஜய் நம்ப மாட்டார். அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு ஒரு கட்சி சார்பாக போய் அங்கே பேச முடியாது. ஆமாம். அடுத்தது எங்கள் அண்ணன். அப்போது யார்? புஷி ஆனந்தா. இங்கே போகும்போதே சொல்லுவாங்க, நீ அங்கே போனோடனே உங்களுக்கு சிபிஐ காத்துக்கிட்டு இருக்குது, அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னொன்னே வண்டியை லெஃப்ட்டில் விட்றாண்டு காணா போயிடுவார். எதுக்கு வம்பு அவர்? அதனால் அவரையும் அனுப்ப மாட்டார். இன்னொன்று அவர் போய் அமித்ஷாட்ட எதை பேச முடியும்? அப்போ தனக்கு கூட இருக்கிற தன்னுடைய தனிப்பட்ட லாப நஷ்டங்கள், பல விஷயங்கள், இதெல்லாம் பேசக்கூடிய தன்னுடைய மனதாக இருக்கக்கூடிய மனசாட்சி ஒரு எந்த பொறுப்புலையும் இல்லாத விஷ்ணு ரெட்டி அவரை அமுச்சு வச்சிருக்காருன்றாங்க. என்னன்றதை கூடுதல் தகவல் நாளை கூட நம்ம என்னன்றதை சொல்லலாம். என்னன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கேட்ட சின்னம் கிடைக்குது, கேட்ட விசாரணைக்கு நடக்குது, ஜனநாயகன் கூட 26க்குள்ளே வந்துடும்ன்றாங்க. இது எல்லாம் நடந்துச்சுன்னா எதை நோக்கி நகரும்ன்றதை நான் சொல்ல தேவையில்லை. என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட உறுதியாச்சுன்னா அது உண்மையிலேயே அவர்களுக்கு நல்லது, தாவேக்காக்கு.